என்ன வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எதை பற்றி பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னா, தமிழில் பார்த்துட்டு இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க. சிவகார்த்திகனோட புது படம் மதராசி அப்படின்ற படத்தோட ரிவ்யூ. இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்குறீங்களோ எல்லாருமே லைக் பண்ணுங்கள். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் 10 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து 1 மில்லியன் வியூஸை தாண்டி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் வந்து பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த உலக நீதியை வந்து நல்லது பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்றனால எல்லாரும் நல்லது பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். சரி, எல்லாரும் மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் 10 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, யாரெல்லாம் கான்டாக்டில் இருக்குங்க எல்லாருக்கும் சும்மா ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சும்மா ஒரு பண்ணுற ஷேர் இந்த சேனலோட வளர்ச்சிக்கு உதவியாகும். அதனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். சரி, நான் வந்து உங்களை ரொம்ப நேரம் இது பண்ணணும்னு நினைக்கல. ஸ்டார்டிங்கில் ரிவ்யூ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது ரிவ்யூ வந்து இந்த படம் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, எதை எதிர்த்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கன் ப்ரொடக்ஷனை வந்து நல்லவங்க கையில் இருக்கணும், தேவைப்பட்டவங்க கையில் மட்டும் தான் இருக்கணும், தேவையில்லாமல் எல்லார் கையிலையும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவில் மட்டும்தான் இந்த படத்தை வந்து எடுத்துக்காங்க அப்படின்னு நல்லா புரியுது. ஏஆர் முருகதாஸ் அவர்களோட கொள்கையே அப்படின்னு இந்த படத்துலேருந்து தெரியுது. ஏன் அந்தளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிப்பீங்க. அப்படின்னு நானே தெளிவாக சொல்கிறேன். இந்த படத்தில் வந்து வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் படத்தில் துப்பாக்கி படத்தில் வில்லனாக வருவார் வித்யுத். அவர் தான் இந்த படத்துலேயும் வில்லனாக வருவார். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து மிராட் அப்படின்ற பேரோடு நடிச்சிருப்பார். அவர் வந்து என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இந்த தமிழ்நாட்டில் எல்லார் கையிலையுமே கன்ஸ் இருக்கணும், எல்லார் கையிலுமே வெப்பன்ஸ் இருக்கணும், எல்லார் கையிலுமே ஆயுதம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரோட மோட்டிவ் இவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி கன்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வர்றாரு. வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து எங்கெங்கெல்லாம் எடுத்துகிட்டு வரணுமோ எல்லா இடத்துல இருந்துமே கன்ஸ் வந்து எடுத்துகிட்டு வர்றாரு தமிழ்நாட்டுக்குள்ளே. இவர் நினச்ச மாதிரியே வெற்றிகரமாக எடுத்துகிட்டு வந்துடுவார். ஆனால் போலீஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? போலீஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து இதெல்லாம் நிறுத்தணும், ஏன்னா மக்கள் நல்லா இருக்கணும். ஒருத்தங்க இப்போ வந்து நார்மலாக ஒரு தெரு சண்டை எடுத்துக்கிட்டாலே நார்மலாக வந்து சண்டை போடுறாங்க. நார்மலாக சண்டை கூட கட்டை எடுத்துகிட்டு அடிச்சுட்டு சண்டை போடுறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்க நம்ம ஊரில் இருக்கும்போது அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க கையில் கன்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா எல்லாம் சுட்டு செத்து போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப பிரச்சனையும் அப்படின்னு வந்து போலீஸ்காரங்க வந்து யோசிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஸ்டாப் பண்ணணும், இதுக்காக ஒரு மிஷினை உருவாக்கணும். அவங்க வந்து அந்த ப்ரொடக்ஷனை வந்து அவங்க வந்து மக்கள் கையில் போகிறத நம்ம எப்படியோ தடுக்கணும். அதாவது இது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ட்ரக்ஸ் அப்படின்னு இப்போ வந்து நம்ம லோகேஷ் கனகராஜ் எடுத்திருக்காரு இல்லைங்களா அந்த படம். அதாவது இந்த லியோ ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், ட்ரக்ஸ் எல்லாமே வந்து மக்கள் கையில் போகுது. இப்போ நிஜமாவே அப்படி தான் நடக்குது. ட்ரக்ஸ் எல்லாமே சின்ன பையன் கையிலேருந்து எல்லார் கையிலையும் போகுது. அந்த மாதிரி தான் இதுவும் அதே மாதிரி தான் இந்த கன்ஸும் போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால இந்த கன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற பொறுத்து தான் மொத்த படமே அமையும். இதில் வந்து ஆக்டர் சிவகார்த்திகேயன், அதாவது அவர் தான் இதில் ஹீரோவாக நடிச்சிருப்பார். அவர் வந்து என்ன அப்படின்னா, அவரோட ஃபேமிலி வந்து சின்ன வயசில் அவர் இழந்துருந்தாரு, அது ஒரு ஆக்சிடெண்ட்டில். அதனால் அதை பார்த்து இவருக்கு வந்து, ஏன்னா சின்ன வயசுலேயே எழுதுறதுனால இவருக்கு வந்து ட்ராமா வந்துடும். அதாவது சைக்காலஜிக்கல் டிஸார்டர் தான் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ராமானா சின்ன வயசில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயந்துட்டு யாருக்காவது அந்த விஷயம் நடந்துருமோ இல்லை ஏதாவது அந்த விஷயம் நடத்தணும் அப்படின்னு நினச்சா அந்த பயத்திலேயே இருக்கிறது. அதான் ட்ராமா. பயத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, அது நினச்சிட்டு சில பேருக்கு உதவி செய்வாங்க, சில பேர் பயப்படுவாங்க. அது அந்த நடந்த சுச்சுவேஷன்ஸ் பொறுத்தும் அவங்க எந்த மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்ற பொறுத்து தான் அது வந்து ட்ராமாவாக மாறும். ட்ராமாலே பல வகை இருக்குது, ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ட்ராமாட்டிக் டிஸார்டர் தான் வந்து இவருக்கு வந்து இந்த படத்தில் வந்து இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸ் அவர்கள் எடுத்த கஜினி படம் வந்து அங்கே வந்து மெமரி லாஸ் இருக்கும் இல்லைங்க நடிகர் சூர்யா அவர்களுக்கு. அதே மாதிரி இங்கே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து இந்த டிஸார்டர் இருக்கும், ட்ராமா டிஸார்டர், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஏஆர் முருகதாஸ் எடுத்த துப்பாக்கி படம் இருக்குங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த படத்தில் வந்து துப்பாக்கி எல்லாம் வச்சு பண்ணுவாங்க. ஆக்சுவலாக வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் என்ன துப்பாக்கி 2 அப்படி, சில பேர் வந்து கஜினி 2 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே அவர் எடுத்த படம் தானே. அவர் அதையும் வந்து எல்லாமே வந்து கொலா பண்ணி எடுத்துருக்காரு. படம்லாம் சூப்பராக இருந்துச்சு. படம்லாம் குறை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃபைட்டிங் தாங்க தரமாக இருந்துச்சு. படத்தில் ஃபைட்டிங்கெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் வந்து இல்லை வித்யூட்டுக்கு வந்து ஒருத்தர் ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபீர். அவர் தாங்க இந்த படத்தில் வந்து ஜிராட் அப்படின்ற பேர் வச்சுட்டு நடிச்சிருப்பார். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வித்யூட்டும் இந்த சபீர் 2 பேருமே வந்து ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஓகேங்களா? இந்த பிஸ்னஸ், அதாவது கன் வந்து சப்ளை பண்ணுற பிஸ்னஸ், ஓகேங்களா? இவங்க பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது தான் போலீஸ் வந்து ஒரு பிளான் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, இது சாதாரணமாக நிறுத்த முடியாது, இது வந்து ஒரு அந்த கூட்டத்துக்குள்ளேயே போய் அதை மொத்த எடுத்து வெடிக்க வைக்கிற மாதிரி தான் நிறுத்த முடியும். ஏன்னா அவ்வளோ கன்ஸ் இருக்குல்ல, எப்படி சீஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துடும். இப்போ விக்ரம் படத்துலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அதுக்கப்புறம் கார்த்தி அவர்கள், இவர்கள்லாம் எப்படியாவது அந்த ட்ரக் எல்லாம் வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சாலும் அதை எடுக்கிறதுக்காக எவ்வளவோ கூட்டங்கள் கும்பல்
கும்பல்கள் எல்லாமே வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க, ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அதனாலேயே வந்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இதெல்லாம் மொத்தமாக அழிச்சிடலாம், ஏன்னா திரும்பி யாரும் எடுக்க முடியாது, அந்த கேங்கும் அழிஞ்சிடும். ஆக்சுவலாகவே செம்ம பிளானுங்க. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே நல்ல பிளான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு பிளான் போட்ட அப்படின்னா அந்த கேங்கில் இருக்கிறவங்க செத்துருவாங்க, அந்த பொருட்களுமே அழிஞ்சிரும். நிஜமாவே சூப்பர் பிளான் போட்டு படம் எடுத்திருப்பாங்க. படத்துலேயே எனக்கு பிடிச்சது அந்த அந்த முக்கியமான சின்ன அதுதாங்க. ஏன்னா அந்த பிளான் வந்து ஆக்சுவலாகவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே லைக் பண்ணுற விஷயம் தான் அது. ஏன்னா அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சு அதை எடுக்கிறதுக்கு வில்லனுங்க வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் அதை காப்பாற்ற ஒரு ஃபோர்ஸ் வரதை விட இப்படியே டைரெக்டாக வந்து ஒருத்தனை உள்ளே இறக்கி அவனும் பாம்பு வெடிச்சுட்டு மொத்த இடமும் வெடிக்கிற மாதிரி ஒரு வெப்பன் வந்து அவன் எடுத்துகிட்டு போய் அங்கே அந்த பில்டிங்கில் அவன் அழுத்தினான் அப்படின்னா எல்லாம் வெடிச்சிடும். கிட்டத்தட்ட சூசைடுக்கு சமம். அப்புறம் என்ன ஆகும், இது இப்படி ஒரு படம் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அப்புறம் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து இந்த டிசார்டர் இருக்கனால அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா யாராவது ஏதாவது பிரச்சனை வந்தாலும் கூட ஃபேமிலி அப்படின்னு நினச்சா அவர் வந்து எல்லாருக்குமே உதவி பண்ணுவார். அதனாலேயே அவருக்கு வந்து ஒரு பொண்ணு வந்து அவர் மேலே லவ் வந்துடும். அந்த பொண்ணு யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் மாலதி. அவங்க நிஜ பேர் வந்து பார்த்தீங்கன்னா ருக்மணி. ஓகேங்களா, அவங்க வந்து ருக்மணிக்கு வந்து இந்த படத்தில் வந்து மாலதி அப்படின்ற பேரும், அதுக்கப்புறம் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ரகு அப்படின்ற பேரும் இந்த படத்தில் வந்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து எதுக்கு இந்த வில்லன் குரூப்பில் வந்து எப்படி இன்வால்வ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்சுவலாக லவ் ஃபெயிலியர் ஆகிடுவாருக்கு. அதனால சூசைடு பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது போலீஸ்காரர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீ சூசைடு தான்ப்பா பண்ண பாரு, சரி எங்களுக்காக வந்து நீ இது ஒரு பண்ண எப்படி இது சூசைடுக்கு சம்மந்தம், இது எடுத்துகிட்டு போய் அந்த கேங்கில் வச்சு அப்படியே அந்த வெப்பனை வச்சு அப்படியே வெடிக்க வச்சிரும், மொத்தமாக அழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து வில்லனை வந்து இவர் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக வந்து அப்போ தான் வந்து இவருக்கு எனிமீஸே உருவாவாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நம்ம வித்யுத்தை கடத்திட்டு போடுவாங்க. அதுக்கு வந்து சபீர் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதிலுக்கு வந்து இவரோட லவ்வரான மாலதி வந்து கடத்திட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்படியே தான் படம் வந்து நீ இன்னுட்டா நான் இவனுட்டா அந்த மாதிரி தான் படம் கான்செப்ட் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா லாஸ்ட்டில் வந்து இந்த படம் எப்படியா முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லன் எல்லாம் நார்மலாக படம் முடிகிற மாதிரி தான் முடியும். இருந்தாலும் வந்து சிவகார்த்திகேயன் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த கன்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாமே சொன்ன மாதிரியே அவர் வந்து சாகாமல் அந்த கன்ஸ் இது எல்லாமே அவர் வந்து இல்லாமல் அதாவது எல்லாம் வெடிக்க வச்சு எல்லாமே இல்லாமல் ஆக்கிடுவார். அவ்வளோதாங்க படம் வந்து இந்த மாதிரி கான்செப்ட் தான் போகும். ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் காமெடியன் அப்படின்ற ஒன்று வந்து மிஸ் ஆகுது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் ஆக்சுவலாக காமெடியாக நடிப்பார். அவர் படத்தில் வந்து அவர் சூரிய இவங்க நடித்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து சூர்யா அவர்கள் வந்து வரல அப்படின்னாலும் இவரே வந்து நடிகராகவும் இவரே வந்து காமெடியனாகவும் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா தான் இருக்கும். பேசிக்கலாக ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இந்த படத்தில் எல்லாமே நல்லா தான் நடிச்சிருப்பாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் நல்லா காமெடி பண்ணுவாங்க. அதனாலேயே வந்து இவரே இதில் காமெடியனாக இருக்கட்டும் இவரே ஹீரோவாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி போட்டுருவாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல அமரன் படத்தை விட இந்த படம் வந்து பயங்கர த்ரில்லிங். அதில் ஆர்மி ஆஃபீஸராக தான் அப்படி நடிச்சிருப்பாரு. இதில் நார்மல் மனுஷனாகவே இருந்துட்டு பயங்கர த்ரில்லிங் கன்ஸு படம் ட்ரெய்லர் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பாம்பு வெடிக்கிறது கன்று சொல்கிறது எல்லாம் பயங்கரமாக இருக்கும். அப்புறம் நான் நேற்று வந்து நார்மல் ட்ரெய்லரில் நார்மல் ரிவ்யூ வந்து போட்டிருந்தேன். அது வந்து எத்தனை பேர் பார்த்தீங்களோ எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து ஃபுல் ரிவ்யூ போகிறேன்னு சொன்னேன், அதே மாதிரி ஃபுல் ரிவ்யூ போட்டேன். இதுதான் வந்து படத்தோட மொத்த கான்செப்ட். படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. என்னோட சஜஷன் என்னென்னா படத்தில் வந்து காமெடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இன்னும் நிறைய த்ரில்லிங் சீன் எல்லாம் படத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து நியூஸில் என்ன பார்த்தேன் அப்படின்னா அதில் த்ரில்லிங் சீன்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில படியாக அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த படத்தில் இருந்து நீக்கிட்டு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு மாதிரி நியூஸில் வந்து பார்த்தேன். ஓகே, அதனால தான் ஏன்னா ரொம்பவுமே வந்து வைலன்ஸாக இருந்தாலும் பிரச்சனை அப்படின்றனால அதெல்லாம் எடுத்தது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் காமெடி அப்படின்றத மிஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பாட்டு எல்லாமே நம்ம அனிருத் அவர்கள் வந்து சூப்பராக கலக்கியிருப்பார். எல்லா பிஜிஎம்லேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதெல்லாம் எந்த குறை சொல்கிற மாதிரி இல்லை. இந்த படமும் வந்து நார்மலாக வந்து வில்லனை போய் கொல்ற மாதிரி அவங்க கெட்டது பண்ணிட்டு இருப்பாங்க கொல்ற மாதிரி அப்படின்னு வந்து நார்மலாக எடுக்காமல் டைரெக்டாக எடுக்காமல் இவங்க வந்து ஒரு நல்ல ஒரு அவேர்னஸாக வந்து எடுத்திருப்பாங்க. அதுவே இந்த படம் வந்து நல்லா வெற்றி பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏஆர் முருகதாஸ் அவர்கள் வந்து இது வரைக்கும் கம்மியாக தான் படம் எடுத்திருப்பாரு. இருந்தாலும் வந்து அவரோட பேர் வந்து தமிழ்நாட்டு அளவில் ஃபேமஸ் ஆகிற காரணம் அவர் எடுத்த படங்கள் எல்லாமே அந்தளவுக்கு வந்து பயங்கரமாக வெற்றி அடைஞ்சிருக்கு. அதுவே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு. ஏன்னா அவர் படத்தில் எல்லாமே ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்கும், நல்ல கருத்து இருக்கும். அதனாலேயே வந்து அவர் படம் வந்து எப்போவுமே சூப்பராக ஓடும். சரி, இந்த ரிவ்யூ வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுவேன். கீழே வந்து கண்டிப்பாக எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடு நான் வந்து இந்த வீடியோவை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கிங். My rap from the block, moving mad, keep it in close.